டைப்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிங் ஓகேவாம்மா. டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் ஃபேக்ட்ரிங் ஆர் வித்தவுட் ரீகோர்ஸ் ஃபேக்ட்ரிங் அண்ட் வித் ரீகோர்ஸ் ஃபேக்ட்ரிங், மெச்சூரிட்டி ஃபேக்ட்ரிங் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபேக்ட்ரிங். ஸோ ஃபேக்ட்ரிங் வந்து அவங்க வந்து எப்படி வந்து இந்த மாதிரி டைப்ஸில் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ ஃபுல் சர்வீஸ் ஃபேக்ட்ரிங் அப்படின்னும் போது வந்து அவங்க வந்து அந்த கிரெடிட், அந்த டெப்டை வந்து வாங்கி, கடனை வந்து வாங்கி திருப்பி கம்பெனிக்கு செட்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் சர்வீஸாக அந்த பிஸ்னஸில் வந்து இன்வால்வ் ஆகி மேனேஜ்மெண்ட்லேயும் சரி வந்து வேறு ஏதாச்சும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க பண்ணுவாங்க அந்த ஃபேக்ட்ரிங் கம்பெனி. ஓகேவா? தட் இன்ஸ்டியூஷன், ஃபேக்ட்ரிங் இன்ஸ்டியூஷன், தட் இஸ் கால்ட் அஸ் ஃபுல் சர்வீஸ் ஃபேக்ட்ரிங். ஓகேவா? ஸோ வித் ரீகோர்ஸ் ஃபேக்ட்ரிங் அப்படின்னும் போது என்னென்னா ஃபேக்டர், ஓகேவா, அந்த ஃபேக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஈ வில் நாட் கேரி எனி ரிஸ்க். இப்போ கடன் கொடுக்குறவங்க டெப்டர்ஸ் கிட்ட போயிட்டு அமௌண்ட் வந்து கேட்டாங்கன்னா, அவங்க அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிஸ்க்கை வந்து இவங்க வந்து பியர் பண்ண போகிறது கிடையாது. ஃபேக்டர் அவர் என்ன பண்ணுவார்னா வந்து மேனுஃபேக்சரர்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க, அந்த கம்பெனிக்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி டெப்டாஸ் வந்து டெப்டை வந்து பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கம்பெனிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க அந்த டெப்டை. ஓகேவா? ஸோ எந்த ரிஸ்க்குமே வந்து அந்த ஃபேக்ட்ரிங் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து வித் ரீகோர்ஸ் ஃபேக்ட்ரிங். ஸோ வித்தவுட் ரீகோர்ஸ் ஃபேக்ட்ரிங்னா என்னென்னா, இப்போ டெப்டர்ஸ் கடன் கொடுக்கலனாலும் அந்த டெப்ட்டுக்கு வந்து எல்லா ரிஸ்க்குமே வந்து அவங்க தான் எடுப்பாங்க. அதுதான் வந்து வித்தவுட் ரீகோர்ஸ் ஃபேக்ட்ரிங். ஸோ ரீகோர்ஸ் ஃபேக்ட்ரிங் அப்படின்னும் போது அவங்க இந்த அந்த கடன் கொடுக்கலனாலும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொறுப்பை வந்து திருப்பி கம்பெனிக்கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெச்சூரிட்டி ஃபேக்ட்ரிங் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா, a factor will agree to finance the company only after collecting the amount. ஸோ வந்து இவங்க கையில் வந்து டெப்ட் கலெக்ட் பண்ணுற சர்வீஸ் இவங்க பண்ணுறதுனால வந்து கம்பெனிக்கு இவங்க வந்து ஃபினான்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபேக்ட்ரி இன்ஸ்டியூஷன். ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக அந்த அமௌண்ட்டை டெப்டர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கம்பெனிக்கு ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மெச்சூரிட்டி ஃபேக்ட்ரிங். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபேக்ட்ரிங் அப்படின்னும் போது இது வந்து ட்ரேடு, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ those who claim, okay, the exporters finance is based on the export invoice. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், கூட்ஸை வந்து விற்கிறோம் அப்படின்னும் போது அது வந்து எக்ஸ்போர்ட். ஸோ வந்து நம்ம வந்து அவங்க வந்து திருப்பி வந்து அந்த கடனை கொடுக்கல, அமௌண்ட்டை வந்து பே பண்ணலை அப்படின்னும் போது அந்த இன்வாய்ஸை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அவங்க ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபேக்ட்ரி இன்ஸ்டியூஷன்லேருந்து. ஓகேவாமா? அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபேக்ட்ரிங். ஸோ வந்து நம்ம நார்மல் ஃபேக்ட்ரிங் நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து கம்பெனி வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்வாய்ஸை வந்து ஃபேக்டருக்கும் அந்த கஸ்டமருக்கும் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேக்டர் வந்து அந்த டியூ டேட்டில் போயிட்டு அந்த கஸ்டமர்கிட்டேருந்து அந்த அமௌண்ட்டை வாங்கி 20% இவங்க எடுத்துப்பாங்க, 80% வந்து கம்பெனி கொடுப்பாங்க. அதுதான் நார்மல் ஃபேக்ட்ரிங் சர்வீஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதே தான் நடக்கும் இங்கே வந்து பார்த்தாங்கன்னா எக்ஸ்போர்ட்டர், இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃபேக்டர். ஸோ இவங்க வந்து அந்த 3 members are involved, 3 parties are involved in this factoring, international factoring. ஓகேவாம்மா? ஸோ next we are going to see the topic factoring and best ஃபோர்ஃபைட்டிங். ஓகேவா? ஸோ ஃபேக்ட்ரிங்னா என்ன, ஃபோர்ஃபைட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரிங்னா நம்மளுக்கு தெரியும் வந்து நம்ம டெப்டை வந்து ஒருத்தங்க வந்து கலெக்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு திருப்பி கொடுக்குறது தான். ஸோ வந்து அந்த விதத்தில் வந்து கம்பெனி வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். வந்து ஃபோர்ஃபைட்டிங் அப்படின்னும் போது இட்ஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ நான் ரீகோர்ஸ். ஓகேவா? ஸோ வந்து நான் ரீகோர்ஸ் அப்படின்னும் போது என்ன, அவங்க எந்த ரிஸ்க்குமே வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிக்க மாட்டாங்க. சப்போஸ் டெப்டாஸ் வந்து திருப்பி பே பண்ணனாலும் எல்லா ரிஸ்க்குமே வந்து கம்பெனி தான் பார்க்கணும் அப்படின்றது. ஸோ நான் ரீகோர்ஸ் அப்படின்னும் போது எல்லா ரிஸ்க்குமே அவங்க தான் பார்ப்பாங்க. அரைசிங் அவுட் ஆஃப் ஆல் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். திஸ் இஸ் மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோர்ஃபைட்டர் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு சம்மந்தப்பட்டது தான். ஸோ வந்து இப்போ அவங்க வந்து எந்த பில்லும் ரிசீவ் பண்ணலை அப்படின்னா இட்ஸ் ஆல் ஆஃப் அரைஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா கன்க்ளூஷன் ஆஃப் ஃபேக்ட்ரிங். ஸோ வந்து ஃபேக்ட்ரியோட கன்க்ளூஷன் என்னென்னா, ஃபேக்ட்ரிங் வில் ஹெல்ப்ஸ் தி ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு இந்த ஃபேக்ட்ரிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இவங்க வந்து அந்த ஃபேக்ட்ரிங் இன்ஸ்டியூஷன்லேருந்து ஷார்ட் டேர்ம் கிரெடிட்ஸும் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
ஃபேக்ட்ரிங்க்கும் ஃபோர்ஃபைட்டிங்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா. ஏன்னா ஃபேக்ட்ரிங் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் நம்ம கண்ட்ரிக்குள்ளே இருக்க பிஸ்னஸை தான் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். ஃபோர்ஃபைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஓகேவா. அதில் வந்து 3 பார்ட்டிஸ் சம்மந்தப்பட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம அந்த இமேஜில் பார்த்துருக்கோம்ல, வந்து எக்ஸ்போர்ட் ஃபேக்டர், எக்ஸ்போர்ட்டர் அண்ட் இம்போர்ட்டர். அதுதான் ஃபோர்ஃபைட்டிங் ப்ராசஸ். வந்து ஃபேக்ட்ரிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர், செல்லர் அண்ட் பையர் ஓகேவாம்மா. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், இதுதான் வந்து கன்க்ளூஷன் ஓகேவா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபேக்ட்ரிங்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த லெசனில் ஃப்ரான்ச்சைசிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் வி டிஸ்கஸ் ஃபேக்ட்ரிங். நவ் வி ஆர் கோயிங் டு சி தி லாஜிஸ்டிக்ஸ். ஸோ வந்து லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், அதுதான் டிரான்ஸ்போர்ட். ஸோ வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே வந்து மேனேஜ் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ தட் வி கால் இட் அஸ் logistics okayvama. So in this chapter in logistics we are going to discuss the meaning of logistics and decision taken in the logistics, how they are going to manage that, then key factors of the logistics and role of the government in the logistics and classification of some of the logistics applications and elements of லாஜிஸ்டிக் காஸ்ட் அண்ட் மாடல்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் ஓகேவா. ஸோ வந்து லாஜிஸ்டிக்ஸ்லேயே வந்து இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ ஓகேவா. ஸோ லாஜிஸ்டிக்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சாலே இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஈஸி ஓகேவா. ஸோ வில் கோ ஃபார் தி எக்ஸ்பிளனேஷன். ஸோ லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன சொன்னேன், வந்து ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூசர்கிட்டேருந்து கன்சியூமர்கிட்ட போய் எடுக்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓகேவா. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வி ஹாவ் ஸோ மெனி ப்ராசஸ் டு பி டேக்கன். நிறைய ப்ராசஸ் இருக்குது. என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும், அது எல்லாமே வந்து எஃபெக்டிவாக பண்ணி கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ் தான். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி ஒரு சர்வீஸோ, ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு கூட்ஸை வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது எப்படி ஒரு சர்வீஸோ, ஸோ இன்க்ளூட் தட் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குள்ளே வந்து பண்ணுறதும் ஒரு சர்வீஸ் தான். ஸோ லாஜிஸ்டிக் இஸ் லாஜிக்கலி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குள்ளே வந்து லாஜிக்கலாக என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் எஃபெக்டிவாக வந்து கூட்ஸை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து லாஜிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த சிஸ்டம். வந்து உள்ளே வந்து ஏதோ ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனில். அந்த சிஸ்டமை வந்து லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ டிசைன் அண்ட் இன்ஃபர்மேஷனல் சிஸ்டம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஒழுங்காக டிசைன் பண்ணி அதை ஃபார்மலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை வந்து அந்த ப்ராசஸை வந்து அந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து டைம் கேப்பில் வந்து என்ன நடக்குதோ அதுதான் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடியூசர்கிட்டேருந்து கன்சியூமருக்கு வந்து சேர்கிற வரைக்கும் ப்ராடக்ட்டுக்குள்ளே வந்து அந்த டைமில் என்னென்னலாம் நடக்குதோ அந்த ப்ராசஸ் பேர் தான் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் ஃபர்ம்ஸ் ஹாவ் டு கலெக்ட் ஆல் தி ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ வந்து எல்லா ஃபர்ம்ஸுமே பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ப்ரைமரி ஆக்டிவிட்டின்னும் போது ஃபஸ்ட்டு கேரி அவுட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ப்ரைமரி ஆக்டிவிட்டி. ஸோ வந்து செகண்டரியாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ வந்து எல்லா ஃபர்ம்ஸ்லேயுமே வந்து இது டிஃபர் ஆகும் ஓகேவா. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் ப்ராசஸும் பார்த்திங்கன்னா வந்து டிஃபர் ஆகும். ஸோ வந்து இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா சரி ஹவு தே ஆர் கோயிங் டு மேனேஜ் தி லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் தே வில் டேக் தி ரா மெட்டீரியல்ஸ் டு தி மேனுஃபேக்சரர். இல்லாமல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸை வந்து மேனுஃபேக்சர்கிட்டே கொண்டு போகணும். ஸோ அதுக்கும் நடுவில் நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி மேனேஜ் பை தி லாஜிஸ்டிக்ஸ். ஸோ ஆஃப்டர் மேனுஃபேக்சரிங் what will happen, it will go to the wholesaler. ஸோ அதுக்கப்புறமா வந்து அது ரீட்டைலர்கிட்ட போகும், அதுக்கப்புறம் அது வந்து கன்சியூமர்கிட்ட போகும். ஸோ வந்து ஒருத்தர்கிட்டையும் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து போய் மாறி மாறி போகும்போது வந்து they are going to follow some of the logical process. So that process and that system is called as logistics. Okay mama, now you understand I think. ஸோ வந்து வாட் ஆர் த டிசிஷன் டேக்கன் இன் தி லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா வேரியஸ் டிசிஷன் இஸ் தேர் ஓகேவா. நம்ம நிறைய ப்ராசஸ் அப்படின்னு சொன்னல. ஸோ வந்து என்னென்ன டிசிஷன் இந்த லாஜிஸ்டிக்ஸில் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டிசைன். ஸோ வந்து என்ன ப்ராடக்ட்டை நம்ம டிசைன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பிளான்ட் லொக்கேஷன். ஸோ எந்த இடத்துல அந்த ப்ரொடக்ஷனை பண்ண போகிறோம் அது. நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் மார்க்கெட், எந்த மார்க்கெட்டை நம்ம
செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை சேல் பண்ண போகிறோம். ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சர், ஸோ வந்து ப்ரொடக்ஷன் எந்த பேட்டர்னில் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் டிசைன், ஸோ வந்து இந்த ப்ராடக்டை இன்னொரு பிளேஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லொக்கேஷன் ஆஃப் வேர்ஹவுஸ், ஸோ ஒன்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எந்த பிளேஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பிளான்ட் லே அவுட், ஸோ வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற பிளான்ட்டோட லே அவுட், அலோகேஷன் டிசைன், ப்ரொடக்ஷன் லைனிங், ஓகேவா. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது ஃபுல் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் ரெடி, ஓகேவா. ஒரு ப்ராடக்டை ஃபுல்லாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறது தான் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாக் லெவல், ஓகேவா. ஸோ ஆல்ரெடி யூ ஆல் நோ திஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோட், ஒன்ஸ் நம்ம வந்து ரெயில் யூஸ் பண்ண போகிறோமா, ரோட் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை ஹேர்வேஸா, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டா, ஸோ தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோட். வந்து இப்போ ஷிப் அப்படின்னா நம்மளோட ஷிப்மெண்ட் சைஸ், நம்மளோட ப்ராடக்டை ஷிப்பில் ஏற்றிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பிளேஸ் ரெக்வயர்மெண்ட் அது, ஓகேவா. ரூட்டிங் டிசிஷன், ஸோ எந்த ரூட்டில் நம்ம வந்து இந்த ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், ஸோ வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், ஸோ அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம், ஓகேவா. பேக்கிங், ஹவ் வி ஆர் கோயிங் டு பேக் த மெட்டீரியல்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன், ஹவ் வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் தி ப்ராடக்ட்ஸ் வித்தவுட் டிட்ரியோஷன், ஓகேவா. எப்படி வந்து நம்ம வந்து டேமேஜ் ஆகாமல் பார்க்கறதுக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் ப்ராடக்டை. நெக்ஸ்ட்டு வேர் ஹவுசிங் ஃபங்க்ஷன், ஸோ வந்து வாட் வி ஆர் ஃபங்க்ஷன் வி ஆர் கோயிங் டு கேரி அவுட் இன் வேர் ஹவுசிங். ஸோ தீஸ் ஆர் தி டிசிஷன் ஆர் டேக்கன் பை தி லாஜிஸ்டிக்ஸ். ஸோ வந்து லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தா உள்ள எவ்வளோ டிசிஷன் அவங்க ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறது. அது மேபி ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து மேனுஃபேக்சர் கிட்டேயா இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சர் கிட்டேருந்து ஹோல்சேலர் கிட்ட இருந்தாலும் சரி, இல்லை ஹோல்சேலர் கிட்டேருந்து ரீட்டெயிலர், இல்லை வந்து கன்சியூமருக்கு போகிறதா இருந்தாலும் சரி. ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் டிசிஷன் ஹேவ் டு பி டேக்கன் பை logistics. So that is called, these are the decisions are taken by the logistics, okay va. So in higher studies you will be briefly you will be studying one by one decision, okay va ma. So next topic பார்த்தீங்கன்னா key actors. So logistics லே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா suppliers, okay va. Normally we know those who supply the goods, that is called as suppliers. Carriers na ஒரு ப்ராடக்ட் இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறவங்க carriers. வந்து warehouse providers means warehouse keeper. நெக்ஸ்ட் ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ் அப்படின்னா ஃப்ரைட்னா கூட்ஸ், ஓகேவா, ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ். ஸோ வந்து ஒரு ப்ராடக்டை இந்த பிளேஸ்லேருந்து அந்த பிளேஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுறவங்க. டெர்மினல் ஆப்ரேட்டர்ஸ், ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் கவர்மெண்ட், இதில் கவர்மெண்ட்க்கும் வந்து பங்கு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி கீ ஃபேக்டர்ஸ். ஸோ வந்து இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தீஸ் ஆர் த ஆக்டர்ஸ் அண்ட் தீஸ் ஆர் தி சர்வீஸ் ப்ரொவைட் பை தேம். ஸோ கார்கோ ஓனர்ஸ், கேரியர்ஸ், லாஜிஸ்டிக் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆக்டர்ஸ். ஸோ என்ன சர்வீஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், ஹோல்சேலிங், ரீட்டெயிலிங், transportation, logistics. So வந்து இது எல்லாமே supply chain management, we'll see next topic, okay. So these are the service they are going to provide. So வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஆக்டர்ஸ் கூட எல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களால என்ன பண்ண முடியும்னா இந்த லாஜிஸ்டிக் காஸ்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். ஸோ ரெகுலராக ஒரு மேனுஃபேக்சரர் வந்து லாஜிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ராடக்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போது கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும், ஓகேவா. ஸோ தே ஆர் தி கீ ஆக்டர்ஸ் இன் தி லாஜிஸ்டிக்ஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக்